ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வே சென்னையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது அப்ரெண்டிஸ் தான். பெரம்பூர் சென்னை சதர்ன் ரயில்வேலேருந்து அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணோம், எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 25th ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று லாஸ்ட் டேட் 25th செப்டம்பர் ஈவினிங் 5 PM. அதாவது செப்டம்பர் 25 ஈவினிங் 5 PM வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹோல் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஆல்சோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்லி தி 2 districts ஆஃப் ஆந்திர பிரதேஷ், நேம்லி SPSR நெல்லூர் அண்ட் சித்தூர். இதில் எந்தெந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஸ்டேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் srindianrailways.government.in. இந்த வெப்சைட்டில் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்டகிரி பாருங்கள், ஃப்ரெஷர் கேட்டகிரி காமிச்சிருக்காங்க. இதில் ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், ஸோ டிசிப்ளைன் இருக்கும். எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன பிரான்ச்சுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட், டோட்டல் வேக்கண்ட் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பெரம்பூரில் இருக்குது, அண்ட் தென் போடனூர், கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அடுத்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் MLTக்கு இருக்குது, ரயில்வே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர்லேயும் XIT அந்த கேட்டகிரிக்கும் வந்து வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சென்னை டிவிஷனில் என்னென்ன டிசிப்ளைன், அதுக்கான கேட்டகிரிஸ் வேக்கன்சி, ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சி பிரித்து காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ டிவிஷன் வைஸ் எந்தெந்த ட்ரேடில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டல் வேக்கன்சி காமிச்சிருப்பாங்க. பாலக்காடு டிவிஷன், சேலம் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போடனூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருக்குது. திருவேண்டரம் டிவிஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிவிஷன் வைஸ், ட்ரேடு வைஸ், கம்யூனிட்டி வைஸ் டோட்டல் வேக்கன்சி இருக்கும். டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த PDF டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃப்ரெஷர் கேட்டகிரியில் ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணி 50% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் MLT அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இருக்குது. இதுக்கு நீங்கள் +2 முடித்து 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து XIT கேட்டகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, டர்னரு, வெல்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுக்கும் சேம் தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணி 50% இருக்கணும். ப்ளஸ் அது போக அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் ITI முடிச்சிருக்கணும். XIT கேட்டகிரிக்கு ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிஷியனுக்கு நீங்கள் 10th முடித்து 50% இருக்கணும். ப்ளஸ் அது போக ITI முடிச்சிருக்கணும். அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் பாஸ்டு ITI கோர்ஸ் இந்த ரிலவெண்ட் ட்ரேட். ஸோ +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு ITI ஆல்சோ வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து COPA பாஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம், இதுக்கும் +2 கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ITI கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் தென் 1 periods ஆஃப் திஸ் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டிப்ளமோ டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? இப்போ தான் நான் புதுசாக அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், அதாவது இப்போ தான் நான் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன், நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ தான் நான் 10th ITI முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணலாம். +2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க, 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க, ITI மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிப்ளமோ டிகிரி ஹோல்டராக இருந்தால் எலிஜிபிள் இல்லை. அதே வந்து இதில் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பாருங்கள், வெல்டர் 1 year 3 months, ஃபிட்டருக்கு 2 years, மெடிக்கல் MLTக்கு வந்து 1 year 3 months. ஸோ எத்தனை வருஷம் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ XIT ஃப்ரெஷர் 10th குவாலிஃபிகேஷனுக்கு 6,000, 12th குவாலிஃபிகேஷனுக்கு 7,000, XITIக்கும் வந்து 7,000 இருக்கும். இது ரொம்ப கம்மி தான். பட் இதுதான் வந்து ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் ஸ்டைஃபண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
மேபி அது ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இப்போதைக்கு இதுதான். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அப்புறம் நான் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணணும், எனக்கு ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை, மேபி அது எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா அப்படின்றவங்க 100% ட்ரை பண்ணுங்கள். அவங்க மட்டும் இல்லை, ரயில்வே அப்ரெண்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா அது ரயில்வேக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஜாபுக்கு போனாலும் அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ரயில்வேல இவர் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பாருங்கள், 15 years of age and not have had completed 22 or 24. ஸோ 22 ஃபார் ஃப்ரெஷர், 24 ஃபார் எக்ஸ் ஐடி. சரிங்களா? ஸோ மினிமம் 15 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 22 ஃப்ரெஷராக இருந்தால். அதுவே நீங்கள் எம்எல்டி எக்ஸ்ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 24 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 22, 24க்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டேரெக்ட் செலெக்ஷன் தான், எக்ஸாமினேஷன்லாம் எதுவுமே இல்லை. 10th ஐடிஐ 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கு பெரம்பூர் சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் ஃபீ மட்டும் உங்களுக்கு 100 இருக்கும், ப்ராசஸிங் ஃபீ மட்டும் உங்களுக்கு 100 இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. யுவர் ஓபிசி மட்டும் 100 rupees நீங்கள் பே பண்ணணும். இது வந்து பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, இது 1 year அப்ரெண்டிஸ் தான். இந்த 1 year அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். எந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அது ரயில்வேக்கு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஜாபுக்கு போனாலும் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிக்கலாம், முன்னுரிமை அதிகமாக கிடைக்கும். இல்லை நான் ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க முதல்ல இந்த அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த எப்படி சொல்கிறது, ரயில்வே என்விரான்மெண்ட்னால் எப்படி இருக்கும், அங்கே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இது மூலிமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் ரயில்வேயில், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரயில்வே அப்ரெண்டிஸில். ஸ்டைஃபனுக்காக பார்க்காதீங்க, நம்மளுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. ஒரு முன் அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் ரயில்வேயில் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் வேக்கண்ட் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.